நாங்க நெளிந்து நெளிந்து போன ஒரு டெய்லர்கள்லாம் இருக்கிறோம் நெறைய பேர்ட்ட. நீங்க வந்து உங்களால ஒரு முடிஞ்ச உதவி ஒரு சின்ன ஒரு சட்டை நீங்க எத்தனையோ ரெடிமேட் சட்டை எடுத்தாலும், அந்த தீபாவளி, பொங்கல் மத்த விசேஷ டைம்ல இந்த மாரி டெய்லருங்கிட்ட போயிட்டு ஒரு சட்டை தச்சு போட்டு பாருங்க. அதோட அமைப்பே வேற. உங்க உடல் அமைப்புக்கு தகுந்த மாரி தச்சு குடுப்பாங்க. அது மாரி ப்ளவுஸ்லாம் தச்சீங்கன்னா, இப்பலாம் முன்ன காலம் மாரிலாம் கிடையாது. இப்ப வந்து ஏகப்பட்ட டெக்னாலஜி வந்தப்போ உங்களுக்கு டிசைன் வந்து அனைத்து டிசைனும் இப்ப சாதாரண முறையில வந்து இப்பலாம் வந்து நுணுக்கமா எல்லா டெய்லரும் கத்து வச்சிருக்காங்க. இப்போ வந்து நம்ம சட்டையாகட்டும், ஒரு ஜாக்கெட் ஆகட்டும், இப்ப எதுவா சுடிதார் ஆகட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நுணுக்கமா வந்து எல்லா வேலையும் கத்து வச்சிருக்காங்க. அதனால ரெடிமேட்ல எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேலைப்பாடு இருக்கோ, அந்த அளவுக்கு வந்து ஆர்டர் கடையில நாங்க தச்சு தருவாங்க. நண்பர்களே, நாங்க வந்து டெய்லர் கடை வச்சிருக்கோம். நெறைய பேர் வந்து ரொம்ப சிரமத்துக்கு தான் ஆளாகியிருக்கிறோம். அதனால வந்து நண்பர்கள் நீங்க பார்த்து பொதுமக்களா நீங்க வந்து ஒரு டெய்லரா வந்து நலிந்து போனவங்ககிட்ட வந்து உதவி பண்றதுக்கு ஒரு இதா நீங்க போய் துணி போய் கடையில போய் தையுங்க. ஆர்டர் கடை வச்சிருக்கிறவங்க எங்கள மாரி டெய்லருங்கள்ட்ட போய் துணி போய் தேடி போய் தையுங்க. ஒரு சட்டை வந்து எத்தனை ரெடிமேட் சட்டை எடுத்திருந்தாலும் ஒரே ஒரு சட்டை வந்து நாளுக்கு ஒரு சட்டை தச்சுருங்க. விசேஷ டைமுக்கு. அது மாரி வந்து ஜாக்கெட்லாம் தைக்கணும்னா எங்களோட டெய்லர்கிட்ட போய் தைங்க. டிசைன் என்ன டிசைன் வேணுனாலும் வந்து தச்சு குடுப்பாங்க நண்பர்களே. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு உதவி பண்ணீங்க. இந்த மாரி டெய்லருங்கள கொஞ்சம் கண்ணு எடுத்து பாருங்க. "அண்ணா சாப்பிட்டாச்சா?" அப்படின்னு ராமன் கேட்கிறாரு. "சாப்பிட்டாச்சுப்பா, சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? நேத்து என்ன ஃபிஷ் வந்து எல்லாம் வறுவல் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்டீங்களாட்டுருக்கு. ரொம்ப சந்தோஷம். அண்ணன விட்டுட்டு சாப்பிட்டீங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. அடுத்த நிகழ்ச்சி வந்து எனக்கு முன்கூட்டியே சொல்லிடுங்க. எங்க போனாலும் வந்து நான் ஃபோன எதிர்பார்த்தேன். நேத்து வந்து யாரும் ஃபோன் பண்ணவே இல்ல. அதனால வந்து சரி இன்னைக்கு இல்லையாட்டிருக்கு அப்படின்னு விட்டுட்டேன். இல்லனாக்கா நான் வந்து எந்த வேலை எப்படி இருந்தாலும் டைமுக்கு வந்துட்டு நான் போயிருப்பேன் நானு. எனக்கு தெரியாம போயிடுச்சு. அடுத்த ஒரு ஃபங்ஷனுக்கு சொல்லுங்க. கண்டிப்பா நான் வரேன். அத அஜித் கேட்டுட்டு இருந்தாலும் அஜித்ட்டயும் சொல்லிடுங்க. சரிங்க அண்ணா அப்படின்னு சொல்றாப்ல. அஜித் கேட்டுட்டு இருந்தா, அஜித் அவர்ட்ட சொல்லிடுங்க. இன்ஃபார்ம் அன்னைக்கே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. நான் வந்துர்றேன். கட்டாயம் எங்க இருந்தாலும் நான் வந்து வந்துர்றேன் நானு. வணக்கம், வணக்கம். வாங்க நண்பர்களே வாங்க. பார்த்துட்டு இருக்கிறதோட ஒரே ஒரு லைக் பண்ணி கமெண்ட் போடுங்க. அப்பதான் என்னோட வீடியோ வந்து நான் லைவ் போட்டாலும், வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ரீச் ஆகும். நீங்க என்ன பண்றீங்கன்னா, அண்ணனுக்கு ஒரே ஒரு உதவி பண்ணுங்க. உங்களோட வீடியோ வரத வந்து ஒரே லைக், கமெண்ட் போட்டுட்டு, நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு வந்து அ இது பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணி விடுங்க. என்னோட வீடியோவ தொடர்ச்சியா பாருங்க. வீடியோ வந்து நெறைய வீடியோ போட்டுட்டு வரேன். இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போறோம் அப்டின்னாக்கா, அந்த இடத்துல நீங்க இருக்கிற மாரியே ஒரு இத உருவாக்கி உங்களுக்கு வந்து அந்த வீடியோ போட்டுட்டு வரேன். அ அதனால வந்து என்னோட வீடியோவ தொடர்ச்சியா பாருங்க நண்பர்களே. அவங்க லைக் போடாங்க, லைக் போட்டுங்க. கமெண்ட் போடுங்க. 4, 5 பேர் உள்ள பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரே ஒரு கமெண்ட் போட்டு லைக் போட்டீங்கன்னாக்கா, அ ரொம்ப சந்தோஷம். என் வீடியோ பார்க்குறீங்கன்னு நல்லா தெரியும். தம்பி அதுக்கு கொஞ்சம் சொல்லுங்க பரவாயில்லை. தம்பி அதுக்கு கொஞ்சம் செலவாகும் பரவாயில்லை. பரவாயில்லண்ணா சொல்லுங்கண்ணா என்னான்னு நீங்க சொல்லுங்க. என்ன எவ்வளோ செலவு பண்றோம்? அண்ணனுக்காக உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க. நான் வந்து சொல்றேன். ஏன்னா, இப்ப வந்து நான் டெய்லர் வேலை பார்த்தேன். அண்ணன் மாரி எத்தனையோ பேர் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இப்ப எல்லாம் வந்து முக்காவாசி பேர் டெய்லர்லாம் வந்து என்ன சூழ்நிலை இருக்காங்கன்னு தெரியும். சாதாரண குடும்பத்தில உள்ளவங்கலாம் வந்து டெய்லர் வேலை செஞ்சு எல்லாம் இப்பலாம் வந்து சம்பாரிச்சு சாப்பிடுறது ரொம்ப சிரமமா இருக்குது. நாங்களும் கம்பெனிக்கெல்லாம் போய் பார்த்துட்டோம். அங்க உள்ளவங்கனாக்கா நம்ம தமிழெல்லாம் வந்து யாரும் மதிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஏன்னா, இப்ப ஆட்டு கடையில வேலை செய்றவங்க வந்து அன்னன்னைக்கு வந்து நம்மளுக்கு வருமானமே வரமாட்டேங்குது. ஒரு கூலி வேலைக்கு டெய்லர் வேலை செய்ய போனா கூட அவங்களுக்கு துணி வந்தா தானே நம்மளுக்கும் கூலி வேலைக்கு குடுப்பாங்க. டெய்லர் வேலை கத்துக்கிட்டு இப்ப என்ன பண்ணா பெரும்பாலும் நெறைய பேர் வந்து கூலி வேலைக்கு போக ஆரம்பிச்சுடுறாங்க. என்னப்பா இப்படி சொல்றீங்க? நீங்க ரொம்ப பெரிய ஆள் என்று கேள்விப்பட்டேன். இல்ல நான் பொய். யாரோ வந்து தப்பா வதந்தி சொல்லியிருக்காங்க. உண்மையா வந்து நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. பெரிய ஆள்லாம் கிடையாது. பாருங்க என் வீட்ட சுத்தி காமிக்கிறேன். நீங்களே கக்கா புக்குன்னு சிரிச்சுட்டு அழுதுடுவீங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலை நம்ம சூழ்நிலை. இது வந்து எப்படின்னாக்கா, நான் கத்துக்கிட்டது இப்ப 22 வருஷமா நான் தையல் தொழில்ல இருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் மீன் புடிச்சுக்கிட்டு, கூலி வேலை செஞ்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா, 6 மாசம் மீன் பிடிக்கிற வேலையும் இல்ல. இப்ப இப்ப வந்து நாங்க கடலூர் மாவட்டத்தில வீராணயர்லேருந்து தண்ணி வருதுனாக்கா, தண்ணி வந்து அது கொஞ்சம் வத்துற வரைக்கும் கொஞ்சம் சிரமம் தான் எங்களுக்கு. நாங்க வந்து உள்நாட்டு மீனவர்ல மீன் பிடிக்கிறதுனால, மீன் பிடிக்கிற வேலையும் இப்ப இல்ல.
டெய்லர் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா உட்காந்து, உட்காந்து எந்திரிச்சு, எந்திரிச்சு